இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். சத்தியநேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த பல வாரங்களாக நாம் ஹீலிங் விதிகள், அதாவது சுகமாக்குதலின் விதிகள் நிறைய படிச்சுக்கிட்டே வந்தோம். இது ஒரு கண்டினியூஸ் செய்தி, தொடர் செய்திங்கிறதுனால நீங்கள் பழைய இதெல்லாம் திரும்ப ஒருக்கா ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்கா இல்லை ஒரு மாதத்துக்கு ஒருக்கா கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது மைண்டு ரினியூவல் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விதியை பார்த்து இந்த தொடர் செய்தியை நம்ம முடிக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு தடவை வேறு ஒரு கோணத்தில் இதை நம்ம படிப்போம். ஹீலிங்கில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது வேதத்தை நம்ம படிக்கும்போது. ஃபஸ்ட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சுகமாவார்கள். இது ஒரு பெஸ்ட் மெத்தட். ரெண்டாவது ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு பிரசங்கம் கேட்குறோம், நமக்கு ஒரு விசுவாசம் வருது. ஸோ விசுவாசிக்கும் போது அது ஒர்க் அவுட் ஆகிடுது. அது பர்சனல் ஃபெய்த்தில் வர்றது ரெண்டாவது. மூணாவது ஹீலிங் கிஃப்ட்டு. ஸோ அந்த மாதிரி இப்போ டிஜிஎஸ் அங்கிள்லாம் மெசேஜ் கொடுக்கும்போது அந்த ஏரியாவே போர்ட்டல் ஓப்பன் ஆகிரும். யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு ஹீலிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது வரங்கள் ஆப்ரேஷன் ஆகுறது. நாலாவது ஒரு காரியம் என்ன இருக்குன்னா, சபையாக சேர்ந்து ஒரு மனமாக ஜெபிக்கும்போது, அது யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். மூப்பர்கள் ஜெபிக்கும்போது அவன் பாவம் பண்ணாவோட மன்னிக்கப்பட்டுரும், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா காரியங்கள் இருக்கு. ஆனால் ரொம்ப ஆப்டான ஒரு மெத்தடு அப்படின்னு நம்ம படித்தோம் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, வேர்ட் ஆஃப் காட்லேருந்து நீங்கள் ஹீலிங்கை ரிசீவ் பண்ணுறது, அதுதான் பெர்மனண்டான பெஸ்ட்டு மெத்தட். ஹீலிங்கை தாண்டி என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களை ஸ்டேபிளாக பாதுகாத்துக்கிடும், ஆரோக்கியமாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பாஸ்டன்ஸ். அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, வியாதி அப்படிங்கிறது எந்த லிஸ்ட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப லிஸ்ட்டில் வருது. நீங்கள் உபாகமம் 28 எடுத்து ஒரு A4 ஷீட் எடுத்து இந்த பக்கம் சாபம் இந்த பக்கம் ஆசீர்வாதம்னு எழுதி பாருங்கள். சாப லிஸ்ட்டில் வியாதி வருது. அப்போ இயேசு கிறிஸ்து சாபத்தை எடுத்துக்கிட்டாரு சிலுவையிலேருந்து இவர் எழுதுறாரு. வேர்ட் ஆஃப் காடில் போட்டாச்சு. இப்போ ஸ்ட்ராங்காக போட்ட பிறகு நம்ம மைண்டில் திரும்ப என்ன வரணும் அப்படின்னா, இப்போ கேர்ஃபுல்லாக நீங்கள் இதை டீல் பண்ணணும். அப்புறம் ஏன் சாபத்தை எடுத்துட்டார்? அப்போ நீங்கள் அந்த A4 ஷீட்டில் எழுதி சாபம்னு இதுக்கு மேலே ஒரு பெரிய சிலுவை அடையாளத்தை சோப்பு மையால் எழுதிடுது. அப்போ இன்னும் ஆசீர்வாதத்தில் என்னென்னா, நமக்கு அந்த வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆரோக்கியம், அதுதான் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு கவனண்டில் இருக்கோம், நியூ கவனண்ட், ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளே நம்ம வந்திருக்கோங்கிற வெளிச்சம் நமக்குள்ளே வரும்போது, இந்த வேர்ட் ஆஃப் காட்லேருந்து தான் நமக்கு அந்த ஹீலிங் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இன்னொரு வசனம், நம்ம சங்கீதத்தில் நம்ம அடிக்கடி படிக்கிற வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 107:20, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். சரியா? ரொம்ப அருமையான ஒரு வசனம். ஸோ வேர்ட் ஆஃப் காடை அனுப்பி தான் அவர் என்ன செய்கிறாருன்னா, நம்மளை ஹீல் பண்ணுறாருன்னு ரொம்ப தெளிவாக இருக்குது. அதனால் உங்களுக்கு சுகம் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா, உங்கள் மைண்டை இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நீங்கள் திருப்பணும். சரியா? ஸோ ரொம்ப பிரசங்கியும் நீதிமொழிகள்னால் இதுக்கு நமக்கு ரொம்ப கை கொடுக்கும். ஏன்னா நீதிமொழிகள் தேவனுடைய ஞானம்,
டைரெக்டாக அவனுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப உங்கள் மைண்டில் வர வேண்டிய ஒரு மேட்ரு இதான். என்னது அப்படின்னா, அதாவது உங்கள் மைண்டு வேர்ட் ஆஃப் காடில் ஒன்று போட்டிருக்குன்னா அது எனக்குங்கிற ஸ்டேஜுக்கு வரணும். அந்த அளவுக்கு வேர்டில் நீங்கள் நிற்க பழகணும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். ஸோ இதெல்லாம் திரும்ப திரும்ப படிக்க வேண்டிய ஒரு வசனம். சரியா? 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் மகனே, என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். அப்போ நீதிமொழிகளில் உள்ள வேர்டை நீங்கள் படிக்கும்போது, அதாவது தேவனுடைய வார்த்தையை படிக்க படிக்க உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். சரியா? 12, நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. அப்போ நமக்கு இடுக்கண் வரப்போவதில்லை. 13, அதை விட்டு விடாதே, அது உனக்கு ஜீவன். ஸோ இந்த வேர்ட் ஆஃப் காட் தான் உனக்கு ஜீவன் அப்படின்னு போட்டிருக்கு. சரியா? திரும்ப நீங்கள் அதை அப்படியே வாசிட்டு வரும்போது 20ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக எழுதியிருக்கு. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். ஸ்டெப்பாக போகிறாரு. என் மகனே, மை சன், என் வார்த்தையை கவனி அப்படின்னா கண்ணை வச்சு பாரு. சரியா? கண்ணு பாரு, கவனி. அடுத்தாப்புல சொல்கிறாரு, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், காது கொடுத்து கேளப்பா. அடுத்தது, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. எப்போ பார்த்தாலும் அதே மைண்ட்லேயே இருக்கட்டு. அதனால தான் இந்த செல்ஃபோன் ஹீலிங்கை நீங்கள் ரொம்ப விரும்புகிறீங்க, தேவனோடு கனெக்டட் ஆகிறீங்க அப்படின்னா இது உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. இந்த செல்ஃபோனை நீங்கள் தான் ஆளுகை செய்யணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி இருந்தீங்கன்னா இது கீழே தான் இருக்கும். நீங்கள் இப்படி பிரசங்கம் பண்ண வேண்டியில்லை, செல்ஃபோனை பார்க்காத, அதை செய்யுது, அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்களுக்கு பிடிக்காத நீங்கள் செய்ய மாட்டீங்க. அதே மாதிரி இதில் வர்ற குப்பைகளால் என் மண்டையை நிரப்பக்கூடாது. இதில் வர்ற நியூஸு, இதில் வர்ற மேட்ரெலாம் உங்கள் வியாதிகளில் கூட்டதானே தவிரமே உங்களை ரொம்பலாம் ஒன்றும் ஆக்கிக்கிட. அதனால் ரொம்ப இதில் போட்டு மண்டையை உடைக்காதுங்க. ஒரு சின்ன சிம்டம்ஸ் வந்தோடனே நேர கூகுளில் போய் அல்லது சாட் ஜிபிடியில் போய் கேட்குறது, அப்புறம் உடனே அதுக்கு போய் மாத்திரை வாங்குறது, இப்படி ஒரு தலைமுறையே வந்துட்டு. நல்லா இருப்பிய இதை கொஞ்சம் கீழே வச்சுட்டு இங்கே போட்டிருக்கு, அவைகள் வார்த்தைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள் காத்துக்குள். அதை ஸ்டெப்பாக சொல்கிறாரு. கண்ணை வச்சு பாரு, காது கொடுத்து கேளு, ஹார்ட்டுக்குள்ளே வை. அதுக்கு பிறகு சொல்கிறாரு, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, எல்லாரும் கிடையாது, புரியுதா? அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். இதுக்கு மேலே எக்ஸலண்ட் கிடையாது வேர்ட் ஆஃப் காட். அதில் ஜீவன்னா மரணத்தை விழுங்கும். பற்றாக்குறை, வியாதி, பலவீனம் எல்லாத்தையும் அது விழுங்கிட்டு அவர்கள் ஃபுல் பாடிக்கு அது ஆரோக்கியம்னு போட்டிருக்கு. ஆரோக்கியம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வியாதி வர்றதுக்கு முன்னாடியே உங்களை அப்படியே சஸ்டெயின் பண்ணும், ஸ்டெபிலிட்டி ஆக்கிடும். இதோட அடுத்த வசனம் கனெக்டடாக வருது. நம்ம நிறைய நேரம் இதை விட்டுருதோம். அடுத்த வசனம் பாருங்க, எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள். சரியா? அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகளெல்லாம் நிலவரப்பட்டிருப்பதாக. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக. ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கார் ஆவியானவர். சூப்பராக எழுதியிருக்கார். எல்லா காவலோடும் காட்ட காதீங்க அப்படின்னா அந்த வாயில் வர்ற தாறுமாறலாம் உன்கிட்ட ஸ்டாப் ஆயிரும்.
உள்ளே ஒன்று வச்சு வெளியே பேசுகிறது, ரெட்ட அர்த்தத்தில் பேசுகிறது, ரெட்ட நாக்கில் பேசுகிறது, இதெல்லாம் நீ தூரப்படுத்திடு. வார்த்தையை மட்டுமே பிடிச்சிக்க. அது உனக்கு ஜீவன், அது உனக்கு ஆரோக்கியம். நம்ம இதை செவி கொடுக்கறதே கிடையாது. யாராவது வந்து மேலே கையை வச்சு இப்படி தீர்க்க தரிசனம் சொல்லிடுவாங்களா, அல்லது நான் வந்து இப்படி எங்கேயாவது ஒரு மீட்டிங் போனால் எனக்கு ஏதாவது நடந்துருமா, அல்லது எனக்கு இப்படி ஏதாவது கிடச்சிருமா, இது தப்பு கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் யார்கிட்ட போய் ஜோம் பண்ணி விடுதலை யார தப்பு கிடையாது. நான் பேசிகிட்டு இருக்கிறது பெர்மனண்ட் சொல்யூஷன். வியாதி வந்து ஹீல் ஆகிறத குறித்து நான் இப்போ பேசவே இல்லை. நான் அதை தாண்டி அடுத்த ஸ்டாண்டர்ட் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஜீவனுடையவர்களாக ஆரோக்கியம் உள்ளவர்களாக மாறி போவது எப்படி? உங்கள் இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள்ளுங்கள். அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகள், உன் கண் எமைகள், இதில் தான் வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாம் அடங்குது. அங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதுகிறேன், இன்றைக்கி அது ஒர்க் அவுட் ஆகுது பாருங்கள். நீ எதை பார்க்குற? ஐயோ நான் இது வரைக்கும் மோசமாக இருக்குன்னு டோன்ட் வரி, உடனே வந்துடணும். பாம்பு கொத்திட்டு அப்படின்னா நோக்கி பார்த்துட்டேன்னா பிழைச்சிருவான். வனாந்தரத்தில் அதான் நடந்துச்சு. அதே மாதிரி ஒருத்தன் இப்படி பாவத்தில் கடத்தின, ஐயோ நான் இதில் ரொம்ப மாட்டிட்டேன்னா உடனே சிலுவையை பார்த்துரு. உனக்காக ஒருத்தர் கரையம் கொடுத்துட்டாரு. உன் பாவத்தை அவர் சுமந்து தீர்த்துட்டார். நீ அதை எட்டி பார்த்துட்டா போதும், நீ நீதிமான். உனக்கு அது ஆக்டிவேஷனுக்கு வரும். அதை தான் ஆண்டவர் சொன்னார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டே போக மாட்டான். சுட் நாட் பரிஸ், அவன் நித்திய ஜீவன் அடைவான்னு போட்டார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உன்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கார், நீ ஏன் கஷ்டப்படணும்? அந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் இந்த நீ வெளியே வர்றது மாத்திரமல்ல, அது ஒன்று ஆளுகை செய்ய முடியாதபடி ஜீவன் ஒன்று ஆளுகை செய்யத்தக்கதாக தேவனுடைய வார்த்தை உங்களை இன்று அழைக்கிறது. பிரியமானவர்களே, தேவ வார்த்தை மட்டுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். உங்களுக்கு ஹீலிங் வேணும், ஆரோக்கியம் வாழணும்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பைபிளில் எங்கெல்லாம் ஹீலிங் வேர்டு வருது அதை கண்டுபிடிச்சி அதை எடுத்து எழுதுங்க. ரொம்ப ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வருதுன்னா, ஃபைனான்ஸு டிஃபிகல்ட்டியில் என்னெல்லாம் இருக்குது பைபிளில், அந்த வசனத்தெல்லாம் எடுத்து ஒரு 25-30 வசனம் எடுத்து டெய்லி அதை மெடிடேட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது, எதிரிகளை குறித்து பிரச்சனை வருது, பைபிளுக்கு போய் தாவீது எதிரியை வச்சு என்னெல்லாம் பண்ணி வச்சான் அப்படி அதை கண்டுபிடிங்க. நீதிமொழிகளில் என்ன போட்டிருக்கு, இயேசுநாதர் என்ன செஞ்சார், அப்படிலாம் நீங்கள் படித்தீங்கன்னா உங்கள் லைஃபே மறுரூபமாயிரும். எனக்கு லாஸ்ட் டைம் ஒன்று டச்சிங் பாயிண்ட், அவர்களோ மூர்க்க வெறிகுண்டு அவரை கொலை செய்ய எத்தனித்து கொண்டிருந்தார்கள். அவரோ அழகாக போட்டிருக்கும் இயேசுநாதரை போய்ட்டு, அவரோ ராமுழுதும் ஜோமடி கொண்டிருந்தார்கள். அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது கொலவெறியோடு நம்மளை தாக்க முயற்படும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பிதாவோடு கனெக்டட் ஆகிடணும். அவ்வளோதான். அவர் வேலையை பார்த்துடுவார். நீ இப்படி போகும்போது தான் அந்த வசனம் ஒர்க் அவுட் ஆகும். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறவன். நீங்கள் உட்காந்து அவனுக்கு விரோதமாக பேச, ஒர்க் பண்ண, சரி பண்ண, இந்த டீமில் போனால் அந்த டீம், இப்படி நீ தேவைப்படல போய் லாக் ஆனா ஆண்டவர் வந்து அங்கே ஒர்க் பண்ண முடியாது. விட்டுரு, அவர் பார்த்துக்கிடுவார். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கார். அதில் அப்படியே நின்றணும். உங்கள் காட்டை வந்து எல்லா காவலோடு காக்கிறதுல ரெடியாக இருக்கணும். அதில் ஒரு கசப்பு, மற்றவங்களை அற்பமாயின்றது, கேவலமாக நினைக்கிறது, உங்கள் காட்டுக்குள்ளே தான் அது வருது. அதெல்லாம் அப்படியே தூரப்படுத்தணும். நேரில் ஒன்று பேசுகிறது, ஆள் இல்லாத போது ஒன்று பேசுகிறது, ஏட்டெல்லாம் நிறைய அதில் இருந்துச்சு. நான் அதில் இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ விடுதலை ஆகிட்டே இருக்குதான். அந்த தேவ பிரசன்னத்தை நம்ம உணர முடியும். அவர் நம்மளை நடத்துகிறத பார்க்க முடியும். பேசவே செய்யாதங்க, மற்றக்கு விரோதமாக ஏதாவது பேசாதங்க. நீங்கள் உச்சி கொட்டாதங்க, ஆம் கொட்டாதங்க. நீங்கள் அதுலேருந்து வெளியே வரணும்.
துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஸ்டாப் ரூமில் உட்காந்து தான் இதை பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள். அந்த இடத்த விட்டு தூர வந்து அதே ராத்திரியும் பகலும் மெடிடேட்னா அதையே நினைக்கும் போது, அதையே தியானிக்கும் போது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தன்காலத்தில் தன்கனி, மறந்துடவே கூடாது. தன்காலத்தில் தன்கனி, இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இதுக்கு மேலே என்ன வெளிச்சம் வேணும்? 12 மாதமும் இலை உதிராது. இதைத்தான் பசுமையான வாழ்க்கை, இதைத்தான் ஆரோக்கிய வாழ்க்கைங்கிறோம், இதைத்தான் வியாதி இல்லாத வாழ்க்கைங்கிறோம். பிரியமானவர்களே, சங்கீதம் 1 எத்தனை தடவை நம்ம பார்க்குறோம், மனப்பாடம் பண்ணியிருக்கோம், கேட்குறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்காரர், இதெல்லாம் நமக்கு புரியல. இதெல்லாம் ரொம்ப ஹார்டு தமிழாக இருக்க. மெசேஜ் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக எழுதிருக்கும். சலூன் கடையில் உட்காராமல்னு போட்டிருக்கும். அந்த காலத்தில் சலூன் கடையில் உட்காந்தா முடி திருத்தும் நிலையம், அதில் உட்காந்தா அரசியல் கதை, நாட்டு நடப்பு, சபை அரசியல் எல்லாம் அங்கே தான் பேசுவாங்க உட்காந்து, டீ கடை பெஞ்சு மாதிரி. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ அதில் உட்காந்து இன்வால்வ் ஆகாத, நீ அதுலேருந்து விலகு. அது அவன் பேசிட்டு உன் மைண்டுக்குள்ளே அதை கொண்டு போகாத, உன் இருதயத்தை காத்துக்கொள்ள அப்படிங்கிற. ராத்திரியும் பகலும் உன் வேறு எங்கே அடிக்கணும்னா வேர்ட் ஆஃப் காடில் இருக்கணும். அப்போ நீ செய்கிறதுனா நல்லா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. பிரியமானவர்களே, வியாதி சுகமாகிறது ஒரு லெவல், வியாதியே இல்லாமல் ஆரோக்கியமாக கண்டினியூஸாக இப்படி இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருக்கிறது அடுத்த ஸ்டைல். இது ஸ்பிரிச்சுவல் மாத்திரமல்ல, மெட்டீரியலாகவும் அப்படி தான். உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படி தான் செய்வார். தன் காலத்தில் தன்கனி. நீ படிக்கிற காலத்தில் உனக்கு நல்ல ஞானம் தருவார், படித்து முடித்த பிறகு நல்ல வேலை கிடைக்கும், வேலை முடிஞ்ச உடனே கண்டிப்பாக நல்ல ஒரு மனைவியை தருவார் அல்லது கணவனை தருவார், அதுக்கு பிறகு நல்ல குழந்தைகளை கொடுப்பார், நல்ல ஒரு வீடு கட்டுவார். நீ பிறருக்கு நீ ஆசீர்வாதமாய் மாறி போவாய், தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறி போவாய். ஸோ ராத்திரியும் போகலாம். இதில் வேறு யாரெல்லாம் அடித்தாங்களோ அவங்களுக்கு அந்த வேர்ட் ஆஃப் காடு தேவனையே அவங்க மையமாக கொண்டு வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஜீசஸ் அப்படி இருந்தார், பால் அப்படி இருந்தார், பீட்டர் அப்படி இருந்தாப்புல, நம்ம ஜோசப் அப்படி இருந்தாப்புல, டேனியல் அப்படி இருந்தாப்புல. எப்படி சார் எங்கே ஆதாரம் இருக்குது? பைபிளில் இருக்குது. தானியேல் வேதம் வாசித்தான், ஜோம் பண்ணா, இருதயத்தில் தீர்மானம் எடுத்திருந்தான். அவனுடைய லிங்க்கு ரொம்ப முக்கியம். இந்த வேர்டு LINK லிங்க்கு. அவன் லிங்க்கு தேவனோடைய கனெக்டடில் இருந்தான், ஸ்பிரிட்டில் இருந்தான். அந்த ஸ்பிரிட்டில் இருந்ததுனால அவனுக்கு சொப்பனத்தெல்லாம் அர்த்தம் கொள்ள முடிஞ்சிச்சு. இன்றைக்கும் தேசத்தை அசைக்கக்கூடிய தீர்க்க தரிசிகளை ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார். வாயின் தாறுமாறுகளை அகற்றி நீ தேவனோடு நம்ம கனெக்டட் ஆகும்போது ஒருத்தருடைய லைஃப்பில் நடக்கிறத நம்ம சொல்லி அவனை வார்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப தேவனோடு நடக்கக்கூடிய தீர்க்க தரிசிகளை ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை அவர் தேடுகிறார். தேவையில்லாமல் பேசி, தேவையில்லாமல் கசப்பாகி, தேவையில்லாமல் நீங்கள் உங்கள் மைண்டை லாக் ஆகி திரும்ப உட்காந்து பைபிளாச்சு ஜோம் பண்ணுறதுனால திருத்துவ தேவன் உங்களோட கனெக்டட் ஆகிறது இல்லை. அதனால தான் அதெல்லாம் விடுங்க. அமர்ந்திருந்து ப்ரெசன்ஸுக்கு வர பாருங்கள். இதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனம். அதை கண்டுபிடிக்கணுங்க. உங்கள் வீக்னஸ் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அதனால தான் கடந்த வாரம் சொன்னேன், 7 நாளில் ஒரு நாள் ரெஸ்ட்டுக்கு போயிருங்க ஆண்டவரோட அப்படின்ட்டு. அந்த இளைப்பாறுதல் ப்ரெசன்ஸ் உங்கள் முழு வாழ்க்கையும் புரட்டி போட்டுரும். ஃபாஸ்டிங்னு ஒன்றே சாப்பிடாம மட்டும் இருக்குதுன்னு நினைக்காதங்க. மொபைலே கட் பண்ணுறது ஒரு ஃபாஸ்டிங் தான். 1 டே அப்படி இருங்க, ஒன்றும் தலைமொழிக்கு போகாது. நீங்கள் ஐசியில் இருக்கும்போது மொபைலே பார்க்க முடியாது ஒரு 7 நாளைக்கு. ஏன் அதுக்கு பிறகு தான் மொபைலை கட் பண்ணணுமா? இப்போ கட் பண்ணி தேவ பிரசன்னத்துக்குள்ளே வர வேண்டியதானே. அந்த தேவ அன்பை நம்மளால் உணர முடியலையே. அந்த அளவுக்கு நம்ம ஆக்குப்பைடாக இருக்கும், பிஸியாக இருக்கும்.
நிறைய பேர் வந்து 2 மொபைல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லது. நீங்கள் அவ்வளோ பிஸியாக இருக்கிறத மனைவியே விரும்ப மாட்டான். தேவனோடு கனெக்டடாக எல்லாவற்றையும் நீங்கள் விடணும். பவுல் அழகாக எழுதுறாரு, நீங்கள் உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஸோ அந்த மைண்ட் ரினுவல் தான் முக்கியம். அது வேர்ட் ஆஃப் காடிலேருந்து நீங்கள் ரினுவல் ஆகணும். ஹீலிங்காக அப்போ அப்படின்னா நீங்கள் வேர்ட் ஆஃப் காடுக்கு தான் வரணும். அங்கே என்ன போட்டிருக்கு அதில் திரும்ப திரும்ப படிக்கணும். பழைய ஏற்பாட்டில் என்ன போட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டில் என்ன போட்டிருக்கு. ஏன்னா இந்த தாவீதுல இந்த லைஃப்பில் இருந்தார், இந்த லிங்கில் இருந்தார், டேனியல் இருந்தார். தாவீது அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா, சங்கீதம் 103 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், ரொம்ப அருமையான வசனம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிச்சிருக்கிறாரு, உன் நோய்களை குணமாக்கியிருக்காரு, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டிருக்கிறாரு, நன்மையினாலும் கிருபையினாலும் உன்னை முடிசூட்டி இருக்கிறாரு, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது. இதெல்லாம் அப்படி எழுதும்போதே அவருக்கு எப்படி இருந்திருக்கு. அதனால் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்போ மற்றதெல்லாம் செய்யாமல் இதை செய்ய நம்ம ஹார்ட்டை பழக்கிறார் அவர். ஹார்ட் வந்து கர்த்தரை துதிக்கிறத ப்ரைஸ் பண்ணுறத அப்படியே நம்ம என்ன பண்ணுறோன்னா வெளியே உட்காந்து ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு பாட்டுக்கிட்டு படித்து உதடுக்குது. ஹார்ட்டு வந்து அதான் ஆண்டர் ஏசுறார், இல்லை நீ வந்து உதட்டில் தான்ப்பா என்ன ஆராதனை பண்ணுற, ஹார்ட்டுக்குள்ளே வரமாட்டுக்க அப்படிங்கிறார். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீ ஹார்ட் ரொம்ப முக்கியம். எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். திரும்ப திரும்ப இதுக்கும் வேர்ட் ஆஃப் காடுக்கும் ரொம்ப கனெக்டடாக இருக்குது. ஏன்னா ஸ்பிரிட் ஆஃப் காடையும் வேர்ட் ஆஃப் காடையும் பிரிக்க முடியாது. ஆவியானவர் தான் வேத ஆக்கியோன். ஆவியானவர் வரும்போது அங்கே கிரைஸ்ட் வருவார். கிரைஸ்ட் வரும்போது ஃபாதர் அங்கே இருப்பார். திருத்துவ தேவனே அங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ டேனியல் கனெக்டடாக இருந்தார், டேவிட் கனெக்டாக இருந்தார். அவர் எதை எடுத்தாலும் அப்படி தான் எழுதுறாரு. ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. என்னைக்காவது நம்ம திங்க் பண்ணுறோமா, ஆண்டவரே என் ஹார்ட்டு என் வேர்டம் கனெக்டடாக இருக்கணும். ஆண்டவரே, இந்த வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே. இதுக்கு தான் நம்ம ரெஸ்ட்ஃபுல்குள்ளே வந்து அமர்ந்திருந்து மெடிடேட் பண்ணி நம்ம ஆவியை சேர்ச் பண்ணி ஆத்மாவை சேர்ச் பண்ணி அப்படியே வரும்போது பாடி கண்ட்ரோலுக்கு வரும். பாடியை கண்ட்ரோல் பண்ணுறோம். அதுதான் போன வாரம் நான் சொன்னேன், தீர்மானமாக இருக்கிறது. சாப்பிட்ற விஷயத்தில் தவிர்க்கணும். உங்களுக்கே தெரியும் எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எந்த டைமில் சாப்பிடணும், எந்த டைமில் சாப்பிடக்கூடாது. நிறைய ஆண்டருடைய பிள்ளைகள் பார்த்துருக்கு, கொஞ்சம் தொந்தியோடு தான் இருப்பாங்க. காரணம் அது அன்டைம் சாப்பாடு. 7:30க்கு முன்னாடி ஒரு 3 மாதம் 7:30க்கு முன்னாடி சாப்பிடுங்க, தொந்தியே போயிடும். எல்லாம் 9:30 10 மணிக்கு உட்காந்து சாப்பிட்றது. இது எப்படி செரிக்கும்? இல்லை பிரதர், நாங்கள் ஊழியம் செய்கிறோம், எங்களுக்கு நாங்கள் கன்வென்ஷனில் செய்தி கொடுக்கோம், எல்லாமும் கொடுங்க, 7 மணிக்கு 2-3 இட்லியை போட்டு போயிட வேண்டியானே. இல்லை நாங்கள் மேடையில் உட்காந்துருப்போம் அப்படிங்கும்போது மேடையில் இறங்கி ஒரு ரூமில் போய் சாப்பிட்டு வர வேண்டியது. என்னெல்லாம் பிரசங்கத்துக்கு கூடுவாங்க, நான் போவேன். 7:30க்கு பிரசவமாங்க, நான் வெளியே போய் 6:45 7க்கு 2 இட்லி சாப்பிட்டு போய் உட்காந்துருவேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சே. என் படியை நான் தான் பார்க்கணும், நான் தான் தீர்மானம் எடுக்கணும். அந்த ஐயர்வாள்கிட்ட அல்லது கூப்பிட்டாள்கிட்ட சொல்லிடுறேன், எங்கே வா, எனக்கு 2 சப்பாத்தியை தந்துருமே, க்ளீனாக ரூமில் வச்சு தந்துடுவாங்க, நீட்டாக சாப்பிட்டு போயிட வேண்டியது. எதுக்கு வெக்கப்படணும்? 7:30க்கு முன்னாடி சாப்பிட பழகுங்க. வேர்ட் ஆஃப் காடில் என்ன போட்டிருக்கோ அது உங்கள் வாழ்க்கையாக மாறணுன்னு விரும்புங்க. வேர்ட் ஆஃப் காடில் ஒன்று போட்டிருக்கு, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்னு வரும். நானே உன் பரிகாரியாக கர்த்தர்னு போட்டாச்சு. அப்போ ஒர்க் அவுட் ஆகும். வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன், இதெல்லாம் நீங்கள் விரும்பணும். திரும்ப திரும்ப ஹீலிங்கை பற்றி என்ன வசனம்லாம் இருக்குதுன்னு பார்த்து எழுதி அதில் ஒரு நோட்டு போட்டு திரும்ப எழுதி, பிரச்சனை வரும்போதெல்லாம் அந்த நோட்டை எடுத்து பாருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்கள் வாழ்க்கையே அதான் மாறிடணும். நான் அப்படி படித்தேன்.
எனக்கு சிக்னஸ் வர்றதுக்கு முன்னாடி நான் 94 தடவை படிச்சிருந்தேன் பைபிளை. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு 10 தடவை படித்தேன். அப்போ ஃபெய்த்தில் படித்தேன், ஸ்பிரிட்டில் படித்தேன். எனக்கு அப்போ ரெவலேஷன் நாலேஜ் கிடச்சி. முந்தி படித்தது அகடமிக் நாலேஜ், பைபிளை பற்றி நல்ல அறிவாக பேசுவோம். ஆனால் நீங்கள் இந்த லைனுக்கு வந்த பிறகு ஸ்பிரிட் மேன் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பான். அது உங்கள் சோலை பாதுகாத்து பாடியை காக்க ஆரம்பிக்கும். ஸோ ஹீலிங், ஹெல்த்தாக வாழ்கிறது இதெல்லாம் கனெக்டடு. ஸோ உங்களுடைய முழு வாழ்க்கையும் வேர்ட் ஆஃப் காடுக்கு லிங்க் ஆகும். பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் காணப்பண்ணு. எந்த டாக்டர் சொல்கிறாரு? நீங்கள் சுகருக்கோ ப்ரெஷருக்கோ அல்லது ஹார்ட் பிரச்சனைக்கு டாக்டர்கிட்ட போய் உட்காந்துருக்கீங்க. பிரதர், உங்கள் அப்பா அம்மாவை கவனிக்கிறீங்களா, உங்கள் மாமனார் மாமியாரை கவனிக்கிறான்னு எந்த டாக்டர் சொல்கிறாரு? ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கேஸ் அட்மிஷன், அவ்வளோதான். ஒரு ஃபைலை கொடுத்து உங்களை ஏடிஎம் கார்டு ஆக்கிடுவாங்க, ரெகுலராக வாங்க அப்படின்ட்டு. ஆனால் வேதம் மாத்திரம்தான் உங்களை தெளிவாக சொல்லுது, உங்களுக்கு ஆரோக்கியம். பூமியில் வாழ்நாட்கள் நீடித்திருக்கணுன்னா தகப்பனின் தாயும் கணம் பண்ணு. உன் மருமகளை பார்க்கும்போது மகா மாதிரி பாரு, மாமியாரை பார்க்கும்போது தாயை மாதிரி பாரு, உன்னை போல பிறனை நேசி. இது சொல்லிக் கொடுக்கறது யார்? ஆவியானவர் தான் சொல்லிக் கொடுப்பார். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் லிங்க் வித் த வேர்ட் ஆஃப் காட். நீங்கள் லிங்கிலே இருந்தீங்கன்னா இதில் என்ன போட்டிருக்கோ அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். சங்கீதம் 91 வருதுல்ல, ஆபத்தில் அவனோடு இருந்து அவனை தப்பு, எல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும். வாத உங்கள் கூடாரத்தை அணுக, இதெல்லாம் எங்கே ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அந்த ஷேடோ, த ஆல்மைட்டி. நமக்கு அந்த சங்கீதம் 91 நமக்கு நல்லா தெரியும். ஆனால் சங்கீதம் 92 ஒரு நாளும் நம்ம எடுத்து பார்க்குறதில்ல. சங்கீதம் 92 என்ன போட்டுக்கு தெரியுமா? சரியா? 13. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாக அவரிடத்திலே அநீதியிலே என்று விளங்க பண்ணும்படிக்கு அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள். அதுக்கு மேலே போட்டிருக்கு, நீதிமான் பனையை போல் செழித்து. அதனால் எனக்கு வயசாயிட்டு இந்த முட்டு பலவீனம் வரத்தான் செய்யும். இதெல்லாம் தான் குப்பை, அதெல்லாம் தூரப்படுங்க. இந்த வசனத்தை நம்புங்க. முதிர் வயதிலும் நான் கனி தருவையா, புஷ்டியாக இருப்பேன், தன் காலத்தில் தன் கனி. என் மைண்டு வேர்ட் ஆஃப் காடில் தான் லிங்க் ஆகும். வேர்ட் ஆஃப் காடு தான் ஸ்பிரிட் ஆஃப் காடு. ஸ்பிரிட் ஆஃப் காடு தான் என் ஸ்பிரிட்டில் இருக்கார். என் ஸ்பிரிட் மேலே நான் பார்த்து அந்த ஸ்பிரிட்லேருந்து என் ஆத்மா ஹார்ட்டு ஹீல் ஆகி என் மைண்டை ரினிவல் பண்ணி என் ஆவியும் ஆத்மாவும் ஒன்றாகி என் பாடியில் அது மேனிஃபெஸ்டேஷன் ஆகி என்னை விசுவாசிக்கிறவன் இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும் என்ற வார்த்தையின்படி நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக மாறிப்போவார். இதெல்லாம் ஆண்டவரே செய்கிறார், தன்னால் செய்கிறார், எனக்குள்ளே வாசம் பண்ணி செய்கிறார். இதுதான் புது உடன்படிக்கை ஆசீர்வாதம். ஒருவனும் கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவரே நமக்குள்ளே ரூம் அடித்து உட்கார்ந்துருக்காரு. நான் அவரை நேசிக்கும் போது, அவர் என்னை நேசிக்கிறார் என்பதை கண்டுபிடிச்ச பிறகு, அது எல்லா காவலோடு என் இருதயத்தை காத்து கொண்ட போது ஜீவ ஊற்று ஏன்றிருந்து கிளம்புது. அது ஜீவனை, மரணத்தை விழுங்கி ஜீவனை எனக்குள்ளேருந்து பிறப்பிக்கிறது. மரணம் ஜீவனாலே விழுங்கப்படுகிறது. இதுதான் தேவன் இந்த பூமியில் நமக்கு வச்சிருந்தது. எல்லாம் அதில் அழகாக போட்டிருக்கு. பனை மரத்தை போல் செழிப்பான். ஸோ திரும்ப திரும்ப உங்கள் மைண்டு இதுக்குள்ளே வரட்டு, இதிலே வரட்டு. தாவீது அப்படி தான் இருந்தார், டேனியல் அப்படி தான் இருந்தார், ஜீசஸ் அப்படி தான் இருந்தார், ரொம்ப தெளிவாக இருந்தார். பவுல் பயங்கரமாக இருந்தார். அதில் அவர் ஆவரம் கதையிலேருந்து எழுதுவார் பாருங்க. எண்ணாதிருந்தான், விசுவாசத்தில் வல்லவனானான். புரியுதா உங்களுக்கு? எண்ணாதிருந்தான், பாடியை கொடுத்து நமக்கு இது ஆக்டிவேஷனுக்கு வர, அதெல்லாம் அவன் எதில் போய் வல்லவனாயிட்டான்னா, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்ய வல்லவர் என்பதை அதையே எண்ணிட்டு இருக்கான். அவர் சர்வ வல்லவர். பிரியமானவர்கள், நம்ம மைண்டு தான் மாறணும்.
சொந்த குமாரனையே கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் கொடாதிருப்பது எப்படி? அதில் நின்றுதர். உங்கள் கட்டியை சோபாக்க மாட்டாரா? உங்கள் ஃபைனான்ஸை கரெக்ட் பண்ண மாட்டாரா? உங்கள் பிள்ளைகளை சரி பண்ண மாட்டாரா? உங்கள் மேரேஜில் அவர் ஒர்க் பண்ண மாட்டாரா? எங்கே போனது உங்கள் விசுவாசம்? திரும்புங்கள் வேதத்திற்கு, திரும்புங்கள் தேவனிடம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. ஆரோக்கியமான வாழ்க்கை, தேவனோடு கனெக்டடான ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, அது வார்த்தையிலே கனெக்டடாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் ஆண்டவரே. திரும்ப திரும்ப நாங்கள் இந்த வசனங்களை எங்கள் மைண்டில் வச்சு ஆண்டவரே, இந்த அன்பில் நாங்கள் ஈர்க்கப்பட எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஹீலிங்கில் அப்கிரேடேஷன் ஆகட்டும் ஆண்டவரே, அப்டேட் ஆகட்டும் ஆண்டவரே. வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் என்பதில் வளரட்டும் ஆண்டவரே. த பெஸ்ட் மெத்தடுக்கு அவர்கள் வரட்டும் ஆண்டவரே. உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.